வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பென்னட் மார்க்கெட் பகுதியில் 8 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை வேகப்படுத்த வேண்டும். திமுக நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் வலியுறுத்தல். உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் வாணீஸ்வரி தலைமை வகித்தார். ஆணையாளர் கணேசன் மற்றும் துணைத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தனர். உதகை நகரில் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள சட்டத்திட்டங்கள் எளிமையாக்க வேண்டும் என்ற நகரமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். இதில் பேசிய திமுக நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில், பென்னட் மார்க்கெட் பகுதியில் 8 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை வேகப்படுத்த வேண்டும். பணியாளர்களுக்கு குடியிருக்க வசதி ஏற்படுத்தி தராத நிலையிலேயே காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே அப்பகுதியில் தற்காலிக ஷெட் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையாக குப்பைகள் எடுப்பதில்லை. இதனால் காந்தல் பகுதியில் குப்பைகள் அதிகரித்துள்ளது. குப்பைகள் எடுப்பவர்கள் தனியார் ஹோட்டல் நிர்வாகத்திடம் பணம் கேட்பதாக புகார்கள் உள்ளது. இதனை நகராட்சி நிர்வாகம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் தெருவிளக்குகள் சீரமைக்க வேண்டும் என்று பேசினார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.